இந்தியன் ரயில்வே பற்றின டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கூகுளில் போய்ட்டு இந்தியன் ரயில்வே பற்றின ஒரு முக்கியமான டீட்டெயிலை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, ரொம்ப பிரமாதமான வெப்சைட்டு. அதுக்கு பேர் என்னென்னா இ-ரயில் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். இ-ரயில் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி e-rail.in அப்படின்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலே போதும். ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடும் வெப்சைட்டில், போர்ட்டலில். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரம்மு, அதுக்கப்புறம் டு, தென் ஷார்ட் டேட்டு, தென் ஃபஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டேஷன் சீட்ஸு, தென் கிளாஸு. இதை பற்றி இதை ஷார்ட்ஸில் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி முழு டீட்டெயில்ஸும் வந்து நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் சொன்ன அத்தனை டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. என்னென்னா பிஎன்ஆர் ஸ்டேட்டஸு, பிஎன்ஆரில் என்னென்னலாம் இருக்குது, தென் தற்கால் டிக்கெட்டிங்கில் என்னென்னலாம் இருக்குது, தென் டிக்கெட் புக்கிங்கில் வந்து என்னென்னலாம் இருக்குது, தென் கேன்சல் அண்ட் ரீஃபண்டில் வந்து என்னென்னலாம் இருக்குது. இது ஒரு இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போய் மேலே கர்சரை வச்சாலே எல்லாமே வந்து ரெட் கலராக மாறுது. இது எல்லாமே வந்து ஒரு லிங்காக இருக்கும். ஸோ இதை போய் நீங்கள் கிளிக் பண்ண அடுத்த பேஜ் வந்து பக்கத்தில் இங்கே வந்து ஓப்பன் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அதில் போய் நீங்கள் டீட்டெயில்ஸ் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரெயின் ஃபேரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ட்ரெயின் ட்ராவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வைல் ஆன் ட்ரெயின் அப்படின்னாக்கா நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தென் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். என்னென்னா இதுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலிமா எப்படி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது, தென் ட்ரெயின் என்கொயரி எப்படி பண்ணுறது, கோச் லேஅவுட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது, பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது, தென் அதுக்கப்புறம் ஃபைண்டிங் ட்ரெயின்ஸு, தென் அசிஸ்டண்ட்டு, கம்ப்ளைண்ட்டு, ரயில்வே ஸ்டாஃப் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறது. இது அத்தனையும் இதில் வந்து எலிஜிபிளாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ட்ராவல் ஏஜென்ட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது, ரிசர்வேஷன் கோட்டா பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில் இருக்குது, ஃபாரின் டூரிஸ்ட் இருக்குது, தென் e-rail.in, how to use e-rail, then about blog, privacy, on-rail app, feedback. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா பிஎன்ஆர் வந்து இங்கே போட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து லைஃப் ஸ்டேட்டஸை கெட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே இந்த பிஎன்ஆர் நம்பர் போடணும், தென் ட்ரெயின் நேமு நம்பர் போட்டிங்கன்னா தென் கெட் லைவ் கொடுத்தீங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? இதை தவிர்த்து அவங்களுடைய இன்னொரு சைட் இருக்குது இல்லையா, அதுலேயும் போயிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போது சென்னை டைப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், சென்னை டைப் பண்ணால் இங்கே சென்னையில் என்னென்ன ஸ்டேஷனில் வந்து இங்கே நிற்கிது பாருங்கள். ஸோ நமக்கு என்ன சொன்னால் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் சூப்பர்பான் அப்படின்னு இருக்கு இல்லையா, இல்லை எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டோம்னா நமக்கு வந்துடும். நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் மாஸ் ஸ்டேஷன் தான் வந்து நமக்கு வந்து ஈஸி. தென் மும்பை சென்ட்ரல் போட்டிருக்கு ஆல்ரெடி, இல்லைனா மும்பை சிஎஸ்டின்னு போடலாம் நமக்கு. சரியா? மும்பை சென்ட்ரல். இங்கே பாருங்கள், போட்ட உடனே டேட்டு வந்து ஆல்ரெடி இன்றைக்கி டேட் எடுத்துக்கிடுச்சு. இங்கே போட்ட உடனே அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள். ட்ரெயின் நம்பரு, என்னென்ன ட்ரெயின்லாம் வந்து அங்கே போகுது, தென் ட்ரெயினுடைய நேம் என்ன, ஃப்ரம் எந்த ஸ்டேஷன்லேருந்து போகுது, எங்கே போய் டிபார்ச்சர் ஆகுது, தென் டேட் என்ன, அதனுடைய பிளாட்ஃபார்ம் என்னென்ன, தென் அரைவல் எத்தனை மணிக்கு போய் சேருது, என்றைக்கு டேட்டில் போய் சேரும். சரியா? தென் ட்ராவல் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும், தென் என்னென்னைக்கு டேட்லலாம் வந்து இது அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலு, என்னென்ன கோச் இருக்குது எந்தெந்த ட்ரெயினில் அப்படின்ற டீட்டெயிலில் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறோம். அது தவிர்த்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா பெலோ ட்ரெயின்ஸ் நாட் டிபார்ட்டிங் ஆன் 20th, அதாவது 20ஆம் தேதி இந்த ட்ரெயின்லாம் இல்லை அப்படின்றது வேறு டீட்டெயில் கொடுக்குது. ஸோ ஒரு டேட்டுக்கும் ஒரு வாய் இருக்கும்.
இப்போது நம்ம டேட்டை சூஸ் பண்ணோம். டேட்டு சூஸ் பண்ணிட்டு 21ஆம் தேதி சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். அன்றைக்கி டேட்டில் என்னென்ன ட்ரெயின்லாம் வந்து அவைலபிலிட்டி இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு அது மாறிடும். உங்களுக்கு என்ன லொக்கேஷன் தேவையோ அந்த லொக்கேஷனில் போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், சண்டே அன்றைக்கி போடுறேன். சண்டே அன்றைக்கி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ 22ஆம் தேதி சண்டே போட்டேன் நான், சரியா? போட்டேன். தென் மண்டே போட்டோம்னா 23ஆம் தேதி இந்த மாதிரி வருது. தென் நம்ம சண்டேக்கு பார்ப்போம், சரியா? 22ஆம் தேதி. ஸோ 22ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 அன்றைக்கி என்னென்ன ட்ரெயின்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். இந்த எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து மும்பை சென்ட்ரல். இப்போ தான் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் மாற்றிட்டாங்க. முதல்ல சென்னை சென்ட்ரல் மட்டும் தான் இருந்தது. ஏடிஎம் காட்சியில் இப்படி மாற்றிட்டாங்க அதை. ஸோ 2218 அப்படின்ற இடத்துல போய் கர்சரை வச்சிங்கனாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் ஆன் ட்ரெயின் நம்பர் டு வியூ ஃபேர் அண்ட் ஷெடியூல் அப்படின்னு டீட்டெயில் காமிக்குது. பார்த்தீங்களா? அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், இங்கே இந்த இடத்துல பாருங்கள், ஒரு தத்கால் புக்கிங் ஸ்டார்ட்ஸ் நான் ஏசி அட் 11, ஏசி அட் 10 AM. டிஸ்டன்ஸ் வந்து 1290 கிலோமீட்டர். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 55. தென் ஹேஸ் ஜென்ரல் கிளாஸ். ட்ரெயின் டைப் வந்து சூப்பர் ஃபாஸ்ட், ஓன்டு பை சென்ட்ரல். தென் கேஜ் வந்து பிஜி, ஹேஸ் பென்ட்ரி. இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு இந்த எல்லோ கலரில் கட்டை கட்டி இருக்காங்க பாருங்கள், அதில் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். தென் ஜஸ்ட்டு இந்த ட்ரெயின் நம்பரில் போய் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும், இங்கே பாருங்கள், அதுக்கு கீழே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். என்ன நடக்குது, அதுக்கு கீழே ஓப்பன் ஆகிடுச்சு. என்ன 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 கிளிக் என்ன ஓப்பன் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள், கிளாஸ் கோட்டா, ஓகேவா? தென் எவ்வளோ கிலோமீட்ரு என்ன, அதாவது செகண்ட் ஏசியில் ஜென்ரலில் எவ்வளோ வந்து ரூபா ஆகுது, தேர்ட் ஏசி ஜென்ரலில் எவ்வளோ ரூபா ஆகுது. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைன் ட்ரெயின். அதுக்கப்புறம் இங்கே வந்து திஸ் ஹிஸ்ட்ரி டேட்டா மே நாட் ரீப்ரசன்ட் லேட்டஸ்ட் லேஅவுட்னு போட்டிருக்கு, சரியா? அதை பார்த்துங்க. பட் ஆனால் இது ஓரளவுக்கு நீங்கள் நினைக்கிறது இதில் வந்து பார்த்துடலாம். ஸோ தென் இங்கே போய் பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் வந்து காமிக்குது. நம்ம வந்து சென்னை இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா சென்னை எக்மோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பிக்யூ, தென் ரெணிகுண்டா, தென் கடப்பா, எர்ணகுண்டலா, தென் தாடிப்பத்திரி, ஊட்டி, இப்படியா ஆரம்பித்து குண்டக்கல் ஜங்ஷனில் போய் நிற்கும். அதுக்கப்புறம் எங்கே நிற்கன்னா கலப்புரகி ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிது. தென் அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவாஜி மகாராஜ். ஸோ இதெல்லாம் மெயின் ஸ்டேஷன், சரியா? மற்ற எல்லா ஸ்டேஷனுமே வந்து இருக்குது. ஸோ இது 30 ஸ்டேஷன் வந்து இதுக்கு வந்து கிராஸ் பண்ணி அங்கே போகுது. ஸோ இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் பாருங்கள், நம்பர், சீரியல் நம்பரு, எத்தனை ஸ்டேஷன்றது கொடுத்துருக்காங்க, அந்த ஒவ்வொரு ஸ்டேஷனுடைய கோடு கொடுத்துருக்காங்க, ஸ்டேஷன் நேம் கொடுத்துருக்காங்க, ஜோன் நேம் கொடுத்துருக்காங்க, டிவிஷன் கொடுத்துருக்காங்க, அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க, டிபார்ச்சர் டைம் கொடுத்துருக்காங்க, ஹவர்ஸு, ஆல்ட்டு வந்து அதாவது ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் எவ்வளோ மணி நேரம் எந்தெந்த ஸ்டேஷனில் நிற்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென் பிளாட்ஃபார்ம் 1 நம்பர் மட்டும் இதில் மென்ஷன் ஆகலை, சரியா? என்ன உங்களுக்கு தெரியும், பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து இதில் மென்ஷன் பண்ணலை. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸு, ஒரு ஸ்டேஷனுக்கும் இன்னொரு ஸ்டேஷனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத, எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, சரியா? அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் போகும்போதும் இது எத்தனாவது டேஸில் வந்து எத்தனாவது டேக்குள்ளே, இப்போ சப்போஸ் இன்றைக்கி டேட்டில், இன்றைக்கி தேதி வந்து 20, இன்றைக்கி டேட்டில் வந்து இது கிளம்புது ட்ரெயின் அப்படின்னா, ஸோ அந்த ட்ரெயின் வந்து அன்றைக்கி டேட்டில் எவ்வளோ எந்த ஸ்டேஷன் வரைக்கும் ஃபஸ்ட்டு டேவில் போகுது அப்படிங்கிறதுக்கு ஜோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அது வரைக்கும் ஃபஸ்ட்டு டேவில் போகும். அதாவது 12:40க்கு போய் சேருது அது, சரியா? 12:40 சரி 11:23க்கு போய் சேருது. 948 கிலோமீட்டரை வந்து ஒரே நாளில் கிராஸ் பண்ணுது அந்த ட்ரெயின். தென் அதுக்கப்புறம் டவுன்ட்ரில் ஸ்டேஷனுக்கு செகண்ட் டே வந்து அங்கே டச் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறமா தேர்ட் டேவில் போய் செகண்ட் டேவில் போய் பார்த்தீங்கன்னா எத்தனை மணி அங்கே போய் சேருது, 5:50க்கு காலையில் போய் சேருது, சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி ஒரு அந்த
டப்பா இருக்கு இல்லையா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு, செகண்ட் சிட்டிங்கு, அதுலேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஏசி எல்லோவில் போட்டிருக்காங்க. தென் இங்கே வந்து 3ல் பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் போட்டிருக்கு. தென் செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, தென் இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் தேர்ட் ஏசி, இதுவும் தேர்ட் ஏசி. ஸோ 1 2 3 4 5வது டப்பாவும் 6வது டப்பா, 7வது டப்பா, 8வது டப்பா, 4 டப்பா பார்த்தீங்கன்னா தேர்ட் ஏசி. தென் ஸ்லீப்பர் கிளாஸு 1 2 3 4 5 6 7 8 ஸ்லீப்பர் கிளாஸு. தென் அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்லீப்பரு, செகண்ட் சிட்டிங்கு 2 வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? மொத்தம் 18 டப்பா வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸை வந்து நம்ம அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? அடுத்த வீடியோவில் எப்படி ரிசர்வேஷன் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைகள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயில்ஸும் நம்ம வந்து அதில் பார்க்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபேர் டீட்டெயில்ஸும் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள் கம்ப்ளீட்டாகவே. சரியா? ஃபேர் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. erail.in அப்படின்ற போய் வெப்சைட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதோட நீங்கள் இந்த லைவ் ஸ்டேட்டஸும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மேப் இருக்குது, தென் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் இருக்குது, தென் ஃபைண்ட் ட்ரெயின் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபைண்ட் ட்ரெயினில் இங்கே போய் பார்த்தீங்கன்னா கெட் லைவ் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா இது பக்கத்தில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ அந்த ட்ரெயின் வந்து எந்த லொக்கேஷனில் வந்து போய்கிட்டு இருக்குது, ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து இந்த லைவ் ஸ்டேட்டஸாக நம்ம பார்க்கலாம், எந்த ஸ்டேஷனில் வந்து ரீச் ஆகுது. ஸோ இது வந்து ப்ளீஸ் வெயிட் கெட்டிங் லேட்டஸ்ட் ரன்னிங் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு வருது இன்றைக்கி டேட்டில் இது. ஸோ இன்றைக்கி டேட்டில் வர்றதுனால இது கொஞ்சம் இது லோட் ஆகிட்டு வர்றதுக்கு, ஏன்னா ரன்னிங் ட்ரெயின் வந்து லோட் ஆகி வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். சரியா? இங்கே பாருங்கள், இதோட மேப்பு, டைரெக்ஷன்ஸு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை மாதிரி போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் லோட் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் வந்து நான் இதோட இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் எப்படி ரிசர்வேஷன் செய்கிறது, அதுக்கு முன்னாடி யூசர் ஐடி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி தான் நம்ம வந்து ரிசர்வேஷன் பண்ணணும், அது எப்படி டீட்டெயிலாக நான் வந்து விளக்கமாக சொல்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவோர் உங்கள் KPN மீடியா சார்பாக உங்கள் KPN. தம்பி, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா.